புரிஞ்சேன். அன்று ஆபிரகாமுக்கு கால் மிதிக்கும் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த என் ஆண்டவரே, அன்று ஆபிரகாமுக்கு அன்னைக்கு ஒரு சபையில ஒரு ஐயா மைக்க பிடிச்சுக்கிட்டு, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பலிபீடத்துல நம்ம திருச்சபையில சாட்சி சொல்ல வாங்க. இந்த 2025 எப்படி இருந்துச்சு, 2024ல 2023ல 1990ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பண்ணின நன்மைகளை என்ன பண்ணுங்க, சாட்சி சொல்லுங்க அப்படின்னு புது வருஷத்துக்கு ஆராதனைக்கும் முந்தின நாள் பழைய வருடத்தோட போய் சாட்சி சொல்லுவோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சில சபைகள்ல, அப்புறம் மாசம் ஒருக்கா, இந்த மாதிரி எல்லாம் அப்படி சாட்சி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆல்டர்ல வச்சு அழுவாங்க. அதுல மிக மிக குறிப்பா பெண்கள் மைக் எடுத்து ஆண்டவரே ஏசப்பாங்கும் போதே அழுக வந்துடும். ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அழுதுருக்கேன். ஒரு தடவை எனக்கு சென்னையில என்ன வியாதினே தெரியல, படுத்த படுக்கையான்ற மாதிரி இல்லை, நல்லா தான் இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜுரம் வரும், அப்படியே திரும்ப நல்லா வேத்து ஊத்தம், திரும்ப 115 டிகிரிக்கு போயிடும். இப்படியா இருந்து எனக்கே தெரிஞ்சு போச்சு நான் செத்துக்கிட்டு போயிடுவணும் அப்படின்ட்டு. டைஃபாய்டு அது ஏற்கனவே வந்திருக்கு தெரியும், ஆனா இது என்னன்றதே எனக்கு தெரியல. எதை சாப்பிட்டாலும் வாந்தி வருது, சாப்பிட பிடிக்கல, அப்படி இருந்தோடனே அரசாங்க மருத்துவமனையில போய் என்ன பண்றேன், அட்மிட் ஆகுறேன். ஏன், நம்ம வரி பணம், உங்க வரி பணம், உங்க டாக்ஸ் சும்மா விடலாமா? அரசாங்கம் இலவச மருத்துவமனை போய் என்ன பண்றேன், அட்மிட் ஆகுறேன். அட்மிட் ஆனேன்னா ஒரு மாசம் பெட்ல இருந்தேன். அந்த ஒரு மாசமும் என் மனைவி, அவ டீச்சரா இருக்கா, ஸ்கூல்ல லீவ் போட்டு என் கூட மருத்துவமனையில என்ன பண்ணா, என்னோட வாந்திய அவ கையால பிடிச்சா. அதுக்கப்புறமா நான் கொரட்டை விட்டு நல்லா தூங்குவேன். என் பக்கத்துல நல்லா தான் படுத்து தூங்கிட்டு இருப்பா. நான் கொரட்டை சத்தம் பக்கத்து வீடு வரை கேட்கும், ஆனா அவ நல்லா படுத்து தூங்குவா. ஆனா அன்னைக்கு அந்த நான் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது மருத்துவமனையில நான் விட்ட கொரட்டை என் மனைவிக்கு பயத்தை கொடுத்துச்சு, பதட்டத்தை கொடுத்துச்சு. நம்ம வீட்டுக்காருக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ட்டு. நான் நல்லா தூங்குவேன், அவங்க மயக்க ஊசி போடுவாங்க. மயக்க ஊசி இல்லை, அந்த நரம்புல ஃபுல்லா நரம்புல தான் என்ன பண்ணாங்க, ஊசி போட்டாங்க. அந்த டயர்ட்ல சோர்வுல தூங்குவேன். ஆனா அவ தூக்கம் இல்லாம என்ன பண்ணா. இதெல்லாம் என்ன பண்ணேன்னா அந்த வருஷம் 2020ன்னு நினைக்கிறேன், சாரி 2015 என்னமோ, அப்ப நான் சாட்சி சொல்றேன். என்னோட சபையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பலிபீடத்துல நின்று மைக்க பிடிச்சி இந்த மாதிரி ஜுரத்துல இருந்தேன், ஆண்டவர் எனக்கு பூரண சுகம் கொடுத்தாங்க, என் மனைவி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அழுக வந்துருச்சு. கண்ணீர் வெடிச்சு என்ன பண்ணேன், அழுத. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்களும் உங்களோட உடல்ல ஒரு வியாதி, அந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகத்துக்காக மைக்க பிடிச்சி என்ன பண்ணியிருப்பீங்க. இங்க இருந்து போகும்போது நல்ல தெளிவா பேசணும், நல்லா என்ன பண்ணணும், சாட்சி சொல்லணும். ஆனா இங்க மைக்கு கையில வந்த உடனே அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அழுக வந்துடும். அந்த மாதிரி அழுதுருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி எனக்கு வேலை போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், HDFC பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கார் லோன்ல. அந்த கார் லோன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஐடி கார்டு என்ன இஷ்யூன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ வேலை போய் வருமானம் இல்லை. கிட்டத்தட்ட என்னோட கிரெடிட் கார்டு, நான் HDFC பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த பேங்க் சம்பந்தமா எனக்கு கிரெடிட் கார்டு ரெகாலியா ஃபர்ஸ்ட் கோல்டு 4 லட்சம் ரூபாய் கிரெடிட் லிமிட். அந்த 4 லட்சம் ரூபாவும் என்ன பண்ணேன், ஷொய் பண்ணி தான் கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் அந்த டைம்ல எனக்கு
சப்போர்ட் பண்ணீங்க. 5000 ரூபாய் போட்டு விட்ட நண்பர்கள், 50,000 போட்டு விட்ட நண்பர்கள், ஒரு தம்பிலாம் 500 ரூபாய் என்ன பண்ணாப்புல, எனக்கு சம்பளம் 6,000 ரூபாய் தானே, அந்த 6,000த்துல உங்களுக்கு நான் என்ன பண்றேன், 500 ரூபாய் போட்டு விடுறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அருமை தம்பிமார்கள். ஒரு தம்பி 150 ரூபா போட்டு விட்டாப்புல, என்னால இவ்வளவுதானே முடியும். உண்மையா எனக்கு அது அந்த அந்த நேரத்துல அது வந்து பெரிய ஒரு கிரெடிட் கார்டுல கடனு, இங்க வேலை இல்லை, அந்த மாசம் கிரெடிட் கார்டு கட்டணும், மினிமம் டியூ தான் என்ன பண்ணேன், அசல் அப்படியே சேர்ந்துக்கிட்டே போகுது, வட்டி மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். வெளியெல்லாம் யாருக்கிட்டையும் நான் கடன் வாங்கலை, சொந்தக்காரன் சொக்காரன் யாருக்கிட்டையும் கடன் வாங்கலை. நம்ம பேங்க் லைன்ல வேலை பார்த்ததுனால கிரெடிட் கார்டை வச்சு அந்த வேலை இல்லாத நாட்கள்ல, வேலை இல்லைன்னா ஐடி கார்டை பிடிங்கி அமைச்சிட்டாங்க, ஆனால் கிரெடிட் கார்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி காலங்களில் அதுக்கப்புறமா எல்லாம் ஓரளவுக்கு சரியாச்சு. 2 வருஷம் இருக்கும் இல்லையா அந்த இஷ்யூ, உங்களுக்கு தெரியும். அந்த 2 வருஷம், அந்த வருஷம் நான் வந்து என்ன பண்றேன், என்னோட சபையில போயிட்டு மைக்கை பிடிச்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பலிபீடத்துல நின்று சாட்சி சொல்றேன். என்ன அறியாம என்ன பண்ணிட்டேன், கண்ணீர் வடிச்சு அழுதுட்டேன். நான் அழக்கூடாது, வேலை தாம்ல போச்சு, இந்த வேலை இல்லைன்னா 1000 வேலை அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு என்ன நானே ஆறுதல் படுத்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம், இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள நான் பயங்கரமான ஆளு பார்த்துருக்கேன். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாதுல, ஏழை வேலை போனாலும் நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு நானே ஆறுதல் சொல்லி மைக்க பிடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன அறியாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பலிபீடத்துல கண்ணீர் வடிச்சிட்டேன். அதே மாதிரிதான் என் அருமை நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வேலை இழந்திருப்பீங்க, கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, குடும்பத்துல கவலை, கண்ணீர், கஷ்டம், ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நன்மை செஞ்சாங்கன்னு நம்ம சொல்ல போறது நன்மை. எனக்கு வேலை இல்லாம இருந்தா நான் வேலை கிடைச்சிருச்சு, ஆனா அந்த வேலை இல்லாத போது, நம்ம வியாதியில இருக்கும்போது நம்ம பட்ட அவமானங்கள், அசிங்கம், கவலை, கண்ணீர் எல்லாத்தையும் நினைச்சு நம்ம நல்லா இருக்கும்போது அழுக வந்துடும். அந்த மாதிரி அழுத நண்பர்கள் பல பேர் இருப்பீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைச்சு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சமூகத்துல. ஆனா அன்று ஆபிரகாமுக்கு கால் மிதிக்கும் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த என் ஆண்டவரே, அன்று ஆபிரகாமுக்கு கால் மிதிக்கும் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த என் ஆண்டவரே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, உம்மை இதுக்கு எதுக்கு அழணும்? இந்த மாதிரி பிரசங்கம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை பெற்றோர்கள், நீங்க நம்ம பிள்ளைகளை உட்கார வச்சிருப்போம், வாலிபர்கள், ஆம்பளை பயிலுவலை, இந்த மாதிரி பிரசங்கத்தை என்ன பண்றான், ஏன் அழணும்? ஆபிரகாம் ஆகிய நீ விசுவாசத்தின் தகப்பன் என்பதை என்ன பண்ணணும், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும். வீடியோல பேசுற நானும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, உன் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணு, நட, உன் சொந்தக்காரன்லாம் கூப்பிட்டுக்கோ, உன் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுரு, கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் உனக்கு தருவேன். என்ன கால் மிதிக்கிற தேசம் எல்லாம்னா, எத்தனை தேசத்தை போய் ஆபிரகாமால மிதிக்க முடியும்? அவர் என்ன சூப்பர் மேனா, ஸ்பைடர் மேனா? உலகத்தை வந்து வேணா ஒரு 2 ஊரை மிதிப்பாரு, 4 ஊரை மிதிப்பாரு. ஏற்கனவே வயசாகி போச்சு ஆபிரகாமுக்கு. அப்போ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் உன்னோட வம்சத்துல தான் பிறக்க போறேன். உன்னோட பையன் ஈசாக்கு, உன்னோட பேரன் யாக்கோபு, யாக்கோபோட பிள்ளைகள், கோத்திரம், அந்த கோத்திரத்துல ஒரு முக்கியமான கோத்திரம் யூத கோத்திரம், யூத ராஜசிங்கமாகிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் என்ன பண்ண போறேன்? அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் யா நீ ஆபிரகாம். உனக்கு கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என்ன பண்ணுவேன்? நீ மிதிக்க மாட்ட, உன் பிள்ளைகள், உன் பேரம்பேத்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் உன்னோட வம்சத்துல பிறந்து என்ன ஃபாலோ பண்ற மக்கள், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடைய கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமான கேட்கும் போதே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரியா, கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் ஆபிரகாமுக்கு தருவேன். அந்த ஆபிரகாமோட வம்சமா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் யூத கோத்திரமா. எனக்கு ஆபிரகாமும் தேவையில்லப்பா, ஈசாக்கு தேவையில்லை, யாக்கோபு தேவையில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின் வந்த அப்போஸ்தலர்களும் தேவையில்லப்பா, எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் போதும். இது எவ்வளவு சந்தோஷமான. ஆனா இத நம்ம என்ன பண்றோம்? மைக்கை பிடிச்சுக்கிட்டு, அன்று ஆபிரகாமுக்கு கால் மிதிக்கும் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவரே, என் தேவாதி தேவனே. ஒரு உதாரணத்துக்கு இது ஆபிரகாம் வச்சு பேசுறேன். இதே மாதிரி பல காரியங்கள் அல்றாங்களா இல்லையா? ஆவுனா கண்ணீர் வடிக்கிறது. அன்று 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 2 மீனை 5 அப்பத்தை 5000 புருஷர்மார்களுக்கு போஷித்த என் தேவாதி தேவனே, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிய என் கர்த்தாதி கர்த்தரே, குஷ்டரோகிகளை குணமாக்கினீரே, முடவரை எழும்பி நடக்க வைத்தீரே, வியாதி சரியாயிடுச்சு, போய் என்ன பண்ணுவோம்? மூப்பர்களுக்கு, உன் திருச்சபையில உள்ளவங்களுக்கும் ஊருக்காரனுக்கு என்ன பண்ண போய் காமி. குஷ்டரோகிகள் அந்த காலத்துல மணி அடிச்சுக்கிட்டு போனோம். ஏன்? நோய் எப்ப அந்த குஷ்டரோகம் நம்மளுக்கு வந்துடும், எல்லாம் விலகி ஓடுவாங்க. அந்த மாதிரி இருந்த நீ, உனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் சுகத்தை கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை பிள்ளைகள், உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொன்னோம்ல, 1 மாசம் படுக்கையில கிடந்தேன், செத்து போயிருவேன்ட்டு. எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? சுகத்தை கொடுத்தாங்க. இதையே அன்று அந்த குருடனின் கண்ணை துறந்தீரே, ஏன் அழணும்? சந்தோஷமான விஷயத்தெல்லாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ண நன்மைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ண கிரியை, விசுவாசம், ஜெபத்தை சொல்லி என்ன பண்றோம்? அன்னைக்கு ஒரு சபையில ஒரு ஐயா மைக்க பிடிச்சுக்கிட்டு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஐயா, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு நீர் தார வேண்டுமாய் செபிக்கிற வேண்டும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல. எங்க கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லி அழுதுகிட்டு இருக்காப்ல. எதுக்கு அழணும்? ஏன் அழணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது மகிழ்ச்சி, சந்தோஷம். பிரசங்கன்ற பேர்ல நம்ம வாலிப தம்பிமார்கள் என்ன பண்றாங்க? சபையில உட்கார்ந்து ஒருத்தர் கண்ணீர் வடிச்சு அழுறது. எதுக்கு எடுத்தாலும் நீ அழு, எதுக்கு எடுத்தாலும் அழு 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 அழுன்னு வாலிபர்களுக்கு சொல்லி கொடுத்து அவன் என்ன பண்றான் தெரியுமா? நம்ம வீட்டு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை கிட்ட போய் அழுதுகிட்டு கிடக்கான். ஏப்பிள்ளா, உன்னை லவ் பண்றேன் நான், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நீ எந்த ஜாதிக்கார பிள்ளை, நீ எந்த ஜாதிக்கார பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்துக்கார பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மெய்யான தெய்வம், நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கேன். அப்படி சொல்ல மாட்டேங்க. சொல்லாம அந்த பிள்ளைகிட்ட போய், என்ன நீ எப்படியாவது லவ் பண்ண, இந்த மாதிரி அல்றது யாரு? அழ வைக்கிறது யாரு? அப்ப எப்படியா பொம்பளை பிள்ளைகள் மதிக்கும்? இந்த காலத்து பொம்பளை பிள்ளைகள்லாம் அவ்வளோ கிளவர், சாதாரணமா கிடையாது. இந்த அழுது கண்ணீர் வடிக்கிற, ஊழ கண்ணீர் வடிக்கிற ஆம்பளை பயிலுகளை பார்த்து, அதெல்லாம் ஒரு காலம், நம்ம காலம் 1990 19 கிட்ஸு. ஏபுலா
அப்படின்னு போய் அழுறது. இப்ப சாவு வீட்லயே அழமாட்டேங்க. இங்க பாத்திருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஒரு காலம் வந்துச்சு, இந்த கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம்னு சொல்லுவோம் தெரியுமா? சாவு வீட்டுல அழுறதுக்கு ஆள் இல்லாம இன்னமும் பல கிராமங்கள்ல சாவுக்கு அழுறதுக்குன்னு வயசான பாட்டிமார்கள் எல்லாம் புடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. எல்லாருக்கும் காசு. ஐயா போய் சேர்ந்துட்டி ஐயா, ஐயா ராசா, என்ன பத்த மகராசா. அந்த பாட்டிக்கும் செத்து போன அவருக்கு எந்த உறவு முறையும் இருக்காது. அவங்க பெத்த பிள்ளைகளே அழமாட்டாங்க, அவங்க பேரம்பேத்தி அழாது. ஆனா கூலிக்கு மார்பு தட்டுற கூட்டம் செத்து போனவருக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாம அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இந்த அழு 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 அழுன்னு சொல்லி சொல்லி கொடுத்து நம்ம ஆம்பளை பையில என்ன பண்றான், அழுதுகிட்டு கிடக்கான். அது இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைகள் கண்டுபிடிச்சிருது. அது அழுறது மட்டும் இல்லை, இன்னும் பல காரியங்கள் இருக்கு. அதை அடுத்தடுத்த பதிவுல என்ன பண்ணுவோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். யாரு சொல்றா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன் இருந்த தீர்க்க தரிசிகள் சொல்லல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பின் வந்த அப்போஸ்தலர்கள் சொல்லல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவங்க வாயால சொல்றாங்க. உள்ளத்துல நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஆனா வெளியே மாயக்காரனே, அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பாருங்க. மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். இந்த மாதிரி அழுது கண்ணீர் வடிச்சு எதுக்கு அழணுமோ அதுக்கு அழுவோம். எல்லாத்துக்கும் என்ன பண்ண வேண்டாம். அந்த மாதிரி இருந்தோம்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு அழுதுகிட்டு அழு அழு நீ அழு அழு. ஆபிரகாமுக்கு தேசத்தை கொடுத்த ஆண்டவர், நீ அழு. 12 மீன் 5 அப்பத்தை வச்சு 5000 புருஷன்மாரை போஷிட்டாரு, அழு. ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை நினைச்சு அழு, ஆண்டவர் செஞ்ச அதிசயத்தை நினைச்சு அழு. இப்படி அழுதுகிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா என்ன ஆயிரும்? சிரிப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் 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 உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னா கேட்கணும்ல. மனுஷன் சொன்னா கேட்க வேண்டாம், நான் சொன்னா கேட்க வேண்டாம், நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா கேட்க மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னா கேட்கணும்ல. மகிழ்ச்சியா இருப்போமா? அப்படி இருந்தா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அருமை நண்பர்கள், உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னா புது கார், உங்க நேம் சிபில்ல இருந்தாலும் நீங்க டிஃபால்ட்ல இருந்தாலும் என்ன பண்ணுங்க, என்னோட லைனுக்கு வாங்க. உங்களுக்கு கார் லோன் எடுத்தாரேன். உங்க பேர்ல தான், கம்பெனி பேர்ல அந்த மாதிரிலாம் இல்லை. எந்த மாவட்டமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் வாங்க. ஷோரூம்ல கார் எடுக்கிறதுல இருந்து டெலிவரி வர, இல்லை நீங்களே உங்க ஷோரூம் நீங்களே உங்க ஊர்ல எடுக்கிறீங்க, ஆனா லோன் மட்டும் தான் பண்ணி தரணும், எனக்கு சிபில்ல இருக்கு, நான் கோஅப்ளிகண்ட் போட்டேன், அந்த கோஅப்ளிகண்ட் என்ன பண்ணல, டியூவை கட்டல, அதனால எனக்கு சிபில்ல வந்துருச்சு. இல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு 2-3 மாசம் டியூ கட்டல, அதனால சிபில்ல எனக்கு மைனஸ்ல இருக்கு அப்படின்ற நண்பர்கள், கிரெடிட் கார்டு எடுத்தேன், பர்சனல் லோன் எடுத்தேன், என்ன மாதிரி கிரெடிட் கார்டு எடுத்து இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, என்னோட லைனுக்கு வாங்க. என் குடும்பத்துல ஒருத்தருக்கு சிபில்ல டிஃபால்ட் இருந்தா விட்டுருவானா, எப்படியாவது உங்களுக்கு கார் லோன் என்ன பண்றேன், எடுத்து தரேன். அது போக கார் பைக் அடமான லோன் இருந்தாலும் என்ன பண்ணுங்க வாங்க. அது போக நம்ம வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டு இந்த கிராமங்கள் போய் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நல்லவர் வல்லவர், கிராமத்துல அவங்க வீட்டு திண்ணையில இயேசுவின் திண்ணை, திருச்சபைக்கு போக முடியாதவங்க, மருத்துவமனையில இருந்து அந்த மாசம் வந்தவங்க, கை கால் உடல் உறுப்பு நீக்கப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிகள், போலியோ அட்டாக்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி நம்ம அருமை சொந்தங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்து, அரிசி பருப்பு வாங்கி கொடுத்து, அந்த மாசம் அவங்களோட அந்த வாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிசய அற்புதத்தை அழாம கண்ணீர் வடிக்காம என்ன பண்றோம், அவங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்தினா நம்ம துக்கம் தானா சந்தோஷமாய் மாறும். அந்த ஊழியத்துக்காக, இயேசுவின் திண்ணை ஊழியத்துக்காக என்ன பண்ணீங்க, ஜோம் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து அந்த இயேசுவின் திண்ணை ஊழியத்துக்கு பல கிராமங்களுக்கு வர விருப்பம் இருக்கிற தம்பிமார்கள், வாலிப தம்பிமார்கள் மட்டும், தங்கச்சிமார்கள் வேண்டாம், ஏன்னா நான் ஆம்பளை பயிலோட தான் கூட்டு போவேன்.
அந்த மாதிரி வர தம்பிமார்கள் என் லைனுக்கு வாங்க. நீங்களும் நம்ம கூட சேர்ந்து எந்த மாவட்டம் சொல்கிறேன், நீங்கள் அங்கே பக்கத்தில் இருந்தால் பஸ்ஸு பிடிச்சி வாங்க. உங்களுக்கு பஸ்ஸில் நீங்கள் வரதுக்கான கிளைம் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த கிராமத்து மக்களுக்கு என்ன பண்ணுங்க, இயேசு நல்லவர் நல்லவர், இந்த இயேசுவின் திண்ணை ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிங்க. அடுத்தவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினா நம்ம துக்கம் தானாய் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.